ஓகேம்மா, இந்த கொஷின் நம்ம சால்வ் பண்ணலாம். இது ஆஸ்டில் எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a balloon is made up of a material of surface tension S, surface tension சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்துட்டு அது ஏரியா ஏன்னு இருக்கான், ஒரு பலூன் இருக்கான், அதில் ஹோல் இருக்குது, அது வழியாக கேஸ் வந்து வெளியே வருது. அப்புறம் வந்துட்டு இது அந்த கேஸ்க்கு டென்சிட்டி ரோ இருக்காமா, ரேடியஸ் ஆர் இருக்காமா, கேஸ் இஸ் allowed to freely flow out of it, ரேடியஸ் ஆர் வந்துட்டு ஆர் டு 0 மாறுது இன் டைம் டி, ஸ்பீடு வி ஆர் வந்துட்டு கம்மிங் அவுட் அண்ட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஆர் பவர் ஏ. அப்புறம் வந்துட்டு இன்னொரு ரிலேஷன் கொடுக்குறான், டைம் இஸ் ப்ரொபோஷனல் டு தீஸ் குவான்டிட்டிஸ். ஸோ இது எப்படி நம்ம சால்வ் பண்ணுறோன்னு பார்க்கலாம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு பலூன் சொல்லும்பொழுது இது எப்படின்னா எக்ஸஸ் ப்ரெஷர் அந்த கான்செப்ட், ஓகேங்களா, ஏன்னா பபுள் அந்த மாதிரியான கேஸ். ஓகே, ஸோ இப்போ நமக்கு தெரியும் இதில் நம்ம ரெண்டு கான்செப்டை யூஸ் பண்ண போகிறோம், பெர்னாலிஸையும் யூஸ் பண்ண போகிறோம், எக்ஸஸ் ப்ரெஷரையும் யூஸ் பண்ண போகிறோம், எக்ஸஸ், சரிங்களா? ஸோ பெர்னாலிஸ் படி பார்த்தீங்கன்னா 1/2 ρv² + ρgh + p = கான்ஸ்டன்ட். ஸோ விஷயம் என்னென்னா, இங்கே ρghக்கு வேலை இல்லை, ஏன்னா சேம் ஹைட்டில் தான் நடக்குது, அப்போ இவன் தேவையில்லை. அப்போ நமக்கு பேலன்ஸ் யார் இருக்காங்கன்னா, p ப்ரெஷர் இஸ் ப்ரொபோஷனல் டு ρv²/2. ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் டைமென்ஷன் நம்ம பேசுகிறதுனால நமக்கு v will be வியோட டைமென்ஷன் will be equivalent to டைமென்ஷன் ஆஃப் ப்ரெஷர் பை ரோன்னு வந்துடும், சரிங்களா? இவங்களோட டைமென்ஷனுக்கு ஈக்குவலாக வந்துடும் அப்படின்னு சொல்ல வரும். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, எக்ஸஸ் ப்ரெஷர் படி எக்ஸஸ் ப்ரெஷர் இஸ் நத்திங் பட் 4s/r, சரிங்களா? அதாவது சர்ஃபேஸ் டென்ஷன், இது ரேடியஸ், சர்ஃபேஸ் டென்ஷன் அண்ட் இது வந்து ரேடியஸ், சரிங்களா? ஸோ இங்கே நம்ம அதை யூஸ் பண்ணும்போது ப்ரெஷருக்கு பதிலாக சர்ஃபேஸ் டென்ஷனோட டைமென்ஷன் பை ஆரோட டைமென்ஷன் இன்ட்டு டென்சிட்டியோட டைமென்ஷன். ஸோ இங்கே எப்படி இருக்குது பாருங்கள். அண்ட் பவர் 1/2 பவர் 1/2 அதுக்கு அர்த்தம் என்னென்னா ரூட்டுன்னு அர்த்தம், ஓகேங்களா? ரூட் ஆஃப் எனிதிங் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இங்கேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த ஆர் கீழே இருக்குது இல்லையா, இங்கே கீழே இருக்க ஆர் எப்படி இருக்குன்னா பவர் 1/2 தான், பட் ஆனால் டினாமினேட்டரில் இருக்கிறதுனால பவர் -1/2. ஸோ வி இஸ் ப்ரொபோஷனல் டு ஆர் பவர் -1/2. ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு வேல்யூ தட் இஸ் ஏ இஸ் ஈக்குவலன் டு -1/2. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம செக் பண்ணோம்னா ஆப்ஷன் 2 அண்ட் ஆப்ஷன் 3 ஆர் ஹேவிங் தட் குவான்டிட்டி. ஸோ 2, 3 ஏதாச்சும் ஒன்று தான் இருக்கணும். இப்போ இதே மாதிரி நம்ம இன்னொரு ரிலேஷனான t is proportional to s power alpha, a power beta, density power gamma and then r power delta, சரிங்களா? ஸோ இதில் இருந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ டைமென்ஷன் நம்ம பார்க்கும்போது டீக்கு வந்துட்டு ஆப்வியஸ்லி வேணும் ml/0 m/0 l/0 t/1. சர்ஃபேஸ் டென்ஷன் எடுத்துட்டோம்னா அது வந்து ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த்து. ஸோ ml t/-2 அப்புறம் டிவைட் பை எல் இருக்கும், எல் கேன்சல் ஆகிடும். ஸோ mt/-2 பவர்ஸ் அப்படி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏயான்னு எடுத்துட்டோம்னா l/2, டென்சிட்டின்னு எடுத்துட்டோம்னா ml/-3 அண்ட் ஆர்னா எல், சரிங்களா? இப்போ வந்து ஜஸ்ட் அப்ளை பண்ணுங்கள். டைமென்ஷன் ஆஃப் டி என்னென்னா m/0 l/0 t/1 ஈக்குவல்ஸ் டு இங்கே சர்ஃபேஸ் டென்ஷன் m/α t/-2 ஆல்ஃபா. ஸோ ஜஸ்ட் பவர் ஸ்ட்ரைட்டாகவே கொடுத்துருங்க. ஓகே, அண்ட் தென் ஏரியாவுக்கு l/2 இல்லையா, அங்கே பவர் பீட்டா இல்லையா, ஸோ 2 பீட்டா. அப்புறம் டென்சிட்டிக்கு பார்த்தோம்னா ml/-3, ஸோ m/γ l/-3 காமா அண்ட் தென் r/1, ஆருங்கிறது நமக்கு எல், ஸோ l/delta. நெக்ஸ்ட் ஸ்டெப் ஈக்குவேட் த பவர்ஸ். ஸோ எம்முக்கு வந்து லெஃப்ட் சைடில் 0, ரைட் சைடில் ஆல்ஃபா இருக்கான், அப்புறம் இங்கே ஒரு காமா இருக்கான், ஸோ ப்ளஸ் காமா.
ஸோ விஷயம் என்னென்னா ஆல்ஃபாவும் காமாவும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ரிலேஷன் இருக்கான்னு பாருங்கள். ஐ மீன் அடுத்த ஸ்டெப் என்னென்னா we have to equate எல்லோட பவர்ஸ் டீயோட பவர்ஸ் அண்ட் ஆல் அண்ட் சால்வ் த ஈக்குவேஷன் ஆல்ஃபா பீட்டா காமா என்னன்னு கண்டுபிடிக்கணும். பட் இன்னொரு ட்ரிக் என்னென்னா இந்த ரிலேஷன் பாருங்கள், ஆல்ஃபாவும் பீட்டாவும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். ஸோ அந்த ஆன்சரில் செக் பண்ணுங்கள், ஆல்ஃபாவும் காமாவும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்காங்களான்னு பாருங்கள். ஸோ இங்கே மைனஸ், இங்கேயும் மைனஸ், அப்போது ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் கிடையாது, அப்போ 2 கிடையாது. ஸோ ஆப்வியஸ்லி 3 இருக்கணும். பட் கிராஸ் செக் இட், -1/2 இவன் +1/2. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். பட் அனதர் மெத்தட் நம்ம சால்வ் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம். ஆனால் இது யூஷுவல் டைமென்ஷனல் அனாலிசிஸ் மாதிரி இல்லை, நமக்கு டைமென்ஷனல் அனாலிசிஸையும் யூஸ் பண்ணணும். அட் த சேம் டைம் நம்மளோட ஃப்ளூயிட்ஸ் சாப்டர் பெர்னாலிஸ் தியரம், பெர்னாலிஸ் பிரின்சிபல் அண்ட் எக்ஸஸ் ப்ரெஷர், ஸோ அந்த ஃப்ளூயிட்ஸோட கான்செப்ட்ஸையும் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். ஐ மீன் நோ அதர் கோ, வி ஹாவ் டு டூ தட். அப்போ தான் இதை நம்மளால் சால்வ் பண்ண முடியும்.